அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். காசாவில் இறுதிக்கட்ட தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். எங்கு நோக்கினும் கட்டட இடிபாடுகள், மக்கள் தப்பிச் செல்ல அறிவுறுத்தல். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை வீட்டிற்கே சென்று சந்தித்த பழனிசாமி. அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் ஆலோசனை. ஒரு வார கால இடைவெளிக்கு பிறகு வட மாநிலங்களை மீண்டும் மிரட்டும் கனமழை. உத்தராகண்ட், இமாச்சல பிரதேச மாநிலங்களில் மேக வெடிப்பால் சூழ்ந்த வெள்ளம். உத்தராகண்ட் மாநிலம் டன்ஸ் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய டிராக்டர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 10 தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரம். மாநிலத்தில் ஆற்று வெள்ளத்தின் நடுவே மின் கம்பத்தை பிடித்துக் கொண்டு தத்தளித்த நபர். பாதுகாப்பாக மீட்ட தேசிய பாதுகாப்பு படையினர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தீவிரம். கேரளாவில் வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி சுற்றுப்பயணம். வில்லில் இருந்து அம்பு எய்யும் பயிற்சி பெற்றார். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவனை தொடர்ந்து யுவராஜ் சிங், ராபின் உத்தப்பாவுக்கும் அமலாக்கத்துறை சம்மன். சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட நிறுவன தொடர்பு குறித்து விசாரிக்க முடிவு. உரப்பற்றாக்குறையை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டுக்கான 27,823 மெட்ரிக் டன் யூரியாவை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுடன் பழனிசாமி சந்திப்பு. 2 மணி நேரமாக நடந்த சந்திப்பில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக தகவல். டெல்லியில் முகாமிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர்களை சந்திக்க திட்டம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.